ஆதியாகமம் 15வது அதிகாரம் उत्पत्ति का किताब उसका 15वां अध्याय முதல் வசனத்தை வாசிப்போம். पहले वचन को पढ़ेंगे। இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். इन बातों के पश्चात यहोवा का यह वचन दर्शन में अब्राहम के पास पहुंचा, हे अब्राहम मत डर, तेरी ढाल और तेरा अत्यंत बड़ा प्रतिफल मैं கர்த்தர் தாமாகவே இறங்கி ஆபிரகாமோடு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். और प्रभु खुद उतरकर अब्राहम को एक वाचा बांधता है, நீ பயப்படாதே, तो डरना नहीं, உனக்கு நான் கேடகமாய் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். तेरा ढाल और अत्यंत बड़ा प्रतिफल मैं हूँ। கர்த்தர் இந்த 12வது அதிகாரத்துக்கு பிறகு திரும்பவும் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். और इस 12वां अध्याय के बाद पर प्रभु यहाँ पर दोबारा उससे बातें करता है। இந்த காலவேளையில அதே வார்த்தையை நாமும் கூட ஒருவருக்காக ஒருவர் சொல்லணும். और यही वचन को हम एक दूसरे के साथ आज बोलेंगे। எப்படி ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொன்னாரோ அதே வார்த்தை. जैसे अब्राहम को देखकर प्रभु ने कहा उसी प्रकार से, ஆபிரகாமே நீ பயப்படாதே, हे अब्राहम तो डरना नहीं, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். तेरा मैं डाल हूँ। அப்படின்னா உன் மேல எது வந்தாலும் சரி அது என்னத்தான் பிடிக்கும். और अगर तेरे ऊपर कुछ भी आ पड़ता है तो वो मेरे ऊपर ही पहले पड़ेगा, என்ன தாண்டி தான் உன்கிட்ட வர முடியும். और मुझे पार करके ही तेरे पास आएगा। அதுக்கு பிறகு சொல்லுகிறான் நான் பெரிய பலமாக இருப்பேன். और उसके बाद कहता है मैं तेरे लिए बड़ा प्रतिफल रहूंगा। நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணலாம். हम विश्वास के साथ प्रार्थना करेंगे, கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார். प्रभु मेरे लिए ढाल है, அவர்தான் மகா பெரிய பலன் எனக்கு அவர்தான். और वही मेरा अत्यंत सामर्थ्यवान बल है। இது சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமை பார்த்து சொன்னது. और ये सर्वशक्तिमान प्रभु अब्राहम को देखकर इस बातों को कहा। நம்ம எல்லாரும் சொல்லி ஏசப்பாக நன்றி. और हम कहेंगे प्रभु यीशु आपको धन्यवाद। இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ये वचन हम हर एक के लिए प्रभु, நீ பயப்படாத, आप डरना नहीं, நான் உனக்காக உனக்கு முன்பாக நிற்பேன். मैं तुम्हारे आगे खड़ा रहता हूँ, எல்லா பாதுகாப்பு நான் தான், और सारी सुरक्षा मैं ही हूँ, உன்னுடைய பலனும் நான் தான். और तुम्हारा सामर्थ्य मैं हूँ। இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி इस சொல்லுங்க. वागदान के लिए धन्यवाद। நேர் எங்களோடு பேசுவீர். आप हमसे बातें कीजिए, இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं, ஆமென். आमीन। இந்த காரியம் நடந்த பிறகு அப்படின்னு போட்டிருக்கு. और ये बातें होने के बाद ऐसे लिखा है। இந்த என்ன காரியம் நடந்திருக்கு போ? अब यहाँ पर क्या बातें घटी है? 12வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். और 12वां अध्याय में प्रभु अब्राहम को एक वागदान देता है। வேதாகமத்துல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அழைப்பு. कलाम के अंदर ये एक सच, एक बहुत ही मुख्य एक बुलाहट है। ஆதியாகமத்துல ஆதாம் கிட்ட எதிர்பார்த்த ஒரு காரியம் ஆபிரகாம் மூலமா கிடைக்க போகுது. और अब्राहम के द्वारा कुछ बातें प्रभु को मिलने वाला है। ஆதாம் கிட்ட தான் அவர் எதிர்பார்த்தார், आदम के द्वारा उसने इंतजार किया था, ஆனா அது கிடைக்கல. लेकिन उसके द्वारा नहीं मिला। அது என்னது? वो क्या बात है? அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு சரண்டர் ஆகணும். वो जो कहता है उस बात के लिए हाँ उसके कबूल करना அந்த है। விஷயத்துல முதல் மனிதன் தவறிவிட்டான். उस बात में पहला व्यक्ति वो उसको इनकार कर दिया। இப்போ சரியா அந்த ஆதாமுடைய ஸ்தானத்துல தான் ஆபிரகாம் வருகிறார். अब उस आदम के स्थान पर अब्राहम आकर खड़ा है, ஒரு நல்ல மகிமையான ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொண்டார். और एक सच्चा महिमा के व्यक्ति को उसने चुन लिया। உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களுமே குறைவுள்ளவர்கள் தான். और दुनिया के सारे लोग कुछ ना कुछ कमी घटी के ஆனா हैं, அவர் யாரை தெரிந்து கொள்கிறார் பாருங்க, அவர்கள் பாக்கியவான். और वो जिनको चुन लिया वो धन्य हैं। இந்த காலையில நம்ம எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். इस सुबह के समय में हम हर एक को प्रभु ने चुन लिया। இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான அது அதிசயம். ये सब एक आश्चर्य अद्भुत करता है। தேவன் இடைபடுகிற மனுஷன் பாக்கியவான். प्रभु जिससे मुलाकात करता है वो धन्य है। ஆபிரகாமோட அவர் பேசினார். अब्राहम के साथ उसने बातें की। முதல் வசனம் நீ என்ன செய்யணும், அந்த இடத்தை விட்டுட்டு வெளியே வா அப்படிங்கிறார். पहला वचन वो कहता है उस स्थान को छोड़कर मेरे पास आ जा। அப்படின்னா உன்னுடைய நம்பிக்கை என் மேலதான் இருக்கணும். इसका मतलब तेरा भरोसा मेरे ऊपर होनी चाहिए। உடனே ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிஞ்சிட்டார். तुरंत अब्राहम ने उसकी बातों को मान लिया। இந்த ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கேடயமாய் அவர் பார்க்கிறார். और इसी एक बात को प्रभु एक बहुत बड़ा ढाल के समान के देख रहा है। நம்ம எல்லாரும் உண்மையில பார்த்தோம்னா அந்த ஆபிரகாமை காட்டிலும் மேன்மையானவர்களாய் நாம் இருக்கிறோம். आज हम सब लोग इस अब्राहम से भी बढ़कर आशीषित किए हुए हैं। அவர்
டைரக்டா பேசினாரு. और अब्राहम ने सीधे सीधे प्रभु से बातें இப்ப किया। தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்துல வந்து நம்ம திரும்பி இருக்கோம். और अभी प्रभु का वचन हमारे पास आकर हम प्रभु की ओर फिर गए। அவருடைய இதயத்துல என்ன ஆசை இருக்கு? प्रभु के मन में क्या विचार है? இது வரைக்கும் போனது போட்டோம். अब तक जो हो गया उसे होने दो, பஸ் இப்ப நீ என் பின்னால வா. अब तू मेरे पीछे आ जा। இந்த மகிமையான அழைப்புல ஆபிரகாம் உத்தமமாக இருந்தார். और इस महिमा के बुलाहट में अब्राहम उत्तम था। பைபிள் சொல்லுது அது நீதி. और प्रभु कहता है वो प्रभु के नजर में वो धार्मिकता है। தேவனுக்கு ஒரு காரியத்துல இதுதான் ரைட் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். और प्रभु अपने लिए एक नियम रखा है कि ये बातें सही है, அதுதான் விசுவாசம். और वही तो विश्वास है। அவர் எதை நினைச்சாரோ அது ஆபிரகாம்கிட்ட கிடைச்சிட்டு. और जिस बात का प्रभु ने इंतजार किया था वो बातें अब्राहम को मिल चुकी। யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட அது இருக்கா? आज क्या हम सोच सकते हैं वो बातें हमारे लिए है? இருக்கு. है, ஏன்னா நம்மளும் அவரை ஏற்றுக்கொண்டோம். क्योंकि हमने उसको स्वीकार किया है। நேரடியா கர்த்தர் பேசல, प्रभु हमसे सीधे से सीधे बातें ஆனா नहीं की, வாசனம் என்னோட பேசினதுனால நாம அவரை ஏற்றுக்கொண்டோம். लेकिन वचन हमसे बात करने के कारण हमने वो बातें कही है। ஆனா இது வரைக்கும் ஆபிரகாமோட தெய்வம் இருக்கிறாரா இல்லையாங்க ஒரு உணர்வு அவருக்கு இல்ல. लेकिन अब तक अब्राहम के साथ प्रभु है या नहीं वो महसूस उसके पास नहीं था। ஆனா அவருக்கு நம்பிக்கை இருக்கு, சரி நம்ம அவர் சொன்ன இடத்துக்கு போகலாம். अभी उसको भरोसा है कि जो स्थान प्रभु ने बताया उस स्थान पर हम जा सकते போன हैं। பிறகு जाने के बाद அவர் முதலாவது கர்த்தருக்கு நன்றி वो சொல்லுகிறார். पहले प्रभु को धन्यवाद किया பலிபீடத்தை செய்து கர்த்தருக்கு பலி செலுத்தி और बलि का स्थान बनाकर वहां पर बलि चढ़ाकर கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொள்கிறார். प्रभु के नाम की उसने महिमा की। நாமம் தெரியாது, उसका नाम तो पता नहीं, ஆனா ஆபிரகாமுடைய உள்ளத்துல தேவனுடைய நாமத்துக்குள்ளதான் சகல ஆசீர்வாதம் இருக்கு. और अब्राहम के अंदर प्रभु के अंदर के उस नाम के अंदर ही सारा सब कुछ है। ஆகவேதான் ஆண்டவரே உம்முடைய பெயர் எனக்கு தெரியாது, ஆனாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். फिर भी वो कहता है प्रभु तेरा नाम तो मुझे पता नहीं लेकिन तेरे नाम की महिमा करते हैं। இந்த காரியத்தை வெற்றி அடைஞ்ச பிறகுதான் और उस बात को जय पाने के बाद 14வது அதிகாரத்துல லோத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. और 14वां अध्याय के अंदर लोत को एक समस्या होती है। ஆபிரகாமுக்கு ஒரு பரோசா ஆயிட்டு கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். अब अब्राहम को एक भरोसा हो गया कि प्रभु मेरे संग है, ஏன்னா அவரு வாக்கு கொடுத்துட்டாரு, क्योंकि प्रभु ने वाग्दान दे दिया। இனி நான் எங்க போனாலும் அவர் என் கூட தான் இருப்பாரு. अब मैं कहीं पर भी क्यों ना जाऊं वो प्रभु मेरे साथ रहेगा। அவருக்கு தெரியும் ஒரு பலத்த ஜாதி அந்த பக்கத்துல இருக்க நிறைய தேசத்தை கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். बलवंत जाति वो सारे देश को लूट कर चला गया। ஆனா ஆபிரகாம் தனி நபராக தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அந்த 318 பேரோடு அவர் போகிறார். लेकिन अब्राहम अकेले में अपने घर के 316 लोगों को लेकर गया है। எல்லாரும் போறாங்க, सब लोग गए, ஆனா என்ன நடந்தது? वहां पर क्या बात हुई? வெற்றி அடைஞ்சிட்டு. जय पाए। இப்ப ஆபிரகாம் உள்ளத்துல பரவாயில்ல நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு இல்ல. अब अब्राहम को ऐसा मन में नहीं कि हम थोड़े हैं फिर भी जीत गए, ऐसा विचार में नहीं है। அவருக்கு தெரியும் தேவன் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாரு. उसको पता है प्रभु ने हमें जय दिया है। ஆனா இந்த வெற்றியை உறுதிப்படுத்ததான் लेकिन इस जय को एक स्थिर बनाने के लिए அவர் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறார். वो उसके साथ में आ रहा है। 14வது அதிகாரம் 18வது வசனத்துல 16वां अध्याय का 18वां वचन। அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. तब शालोम का राजा मल्कीसिदक जो परम प्रधान ईश्वर का याजक था रोटी और दाखमधु ले आया। எவ்வளவு ஒரு மகிமை பாருங்க. कितना महिमा की बात है। எங்க இருந்து அவருக்கு ஒரு பெரிய gift வருது. और कहीं से उसको एक तोहफा आ रहा है, அப்போ திராட்சரசம். और रोटी और दाखमधु। இது யாருக்கு? வெற்றி அடைந்த ஆபிரகாமுக்கு. ये किसके लिए है? जो जय पाया उस अब्राहम के लिए। இந்த ரெண்டு பாருங்க, புதிய ஏற்பாட்டுல எல்லா சபைகளுக்குமே கர்த்தர் கொடுக்கிறார். ये सारी बातें सारे लोगों को प्रभु देता है। அந்த பிரபோஜன்ல இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் வைத்திருக்கிறார். और प्रभु भोजन के अंदर प्रभु इस दोनों चीजों को रखा है। இந்த ரெண்டுமே முதல் வெற்றி உள்ள ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தது. और पहला अब्राहम जो जय पाया उसको प्रभु ने दिया है। இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் एक தான். बहुत बड़ा आशीष है। இத வாங்கிட்டாரு. इसको ले लिया। கொஞ்சம் யோசித்து பாப்பா, எத்தனை கொண்டாந்துருப்பார் ரொட்டி? वो कितना रोटी ले आया होगा? ஆபிரகாமுக்கு ஒத்தியலையா இல்ல எல்லாருக்குமா? अब्राहम अकेला था कि वहां पर बहुत सारे लोग थे? 318
பேர் அவங்க இருக்காங்க 318 लोग उसके साथ में हैं। அப்ப ஆபிரகாமை சேர்த்தா 319 अब अब्राहम को मिलाकर 319। எத்தனை ரொட்டி கொடுத்திருப்பாரு कितना रोटी दिया होगा? யோசித்து பாருங்க யார் கொடுக்கிறது और देखिए कौन दे रहा है। மகிமையான மெல்கிசேதேக் அப்படிங்கிற ஒரு ஆசாரியன் அப்படின்னு போட்டிருக்கு महिमा का मेल्किसेदेक एक याजक करके लिखा है। 110வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அவர்தான் மெல்கிசேதேக் இயேசுவானவர் தான் और 119वें वचन संहिता में लिखा है वो मेल्किसेदेक यीशु ही है। அதாவது அவரே தானாக இறங்கி ஆபிரகாமை और சந்திக்கிறார் वो खुद उतर कर अब्राहम के पास मुलाकात करता है। 20வது வசனத்தில் சொல்கிறார் और 20वां वचन में लिखा உன் है சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் और वो तेरे साथ में शत्रुओं को तेरे जो हाथ काबू में कर दिया उस प्रभु को धन्यवाद करके कहा। ஃபர்ஸ்ட் அந்த வந்த ஆசாரியனாகிய மெல்கிசேதேக் சொல்றாரு और वो पहला महायाजक जो मेल्किसेदेक आया उसने कहा ஆபிரகாமே நீ போன வழியிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைச்சதில்ல அது அவர்தான் உனக்கு வெற்றி தந்தார் और अब्राहम तेरे जाने रास्ते पे जिसने अभी तक तुझे जय दिया है वो उसी प्रभु ने दिया है। அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் और ये बहुत बड़ा आशीष है। இந்த வசனத்தை நம்ம யோசித்து பார்க்கணும் इस वचन को थोड़ा विचार करें। ஆபிரகாம் எப்படி என்ன யோசித்தாருன்னு தெரியல अब्राहम ने तब क्या सोचा पता இந்த नहीं। வசனம் அவரிடத்துல வரும்போது உண்மையிலே நானா ஜெயிச்சு வரேனா இல்ல தேவன் எனக்கு வெற்றி கொடுத்தாரா அப்படி அவருடைய மனநிலை என்ன தெரியல अब अब्राहम का विचार में क्या है ये पता नहीं कि मैं खुद जीत गया या प्रभु ने मुझे जिताया वो उसे पता नहीं। 15வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது 15 वचन पहला अध्याय का पहला वचन कहता இந்த है காரியம் நடந்த பிறகு इन बातों के पश्चात। என்ன காரியம் कौन सी बातें? ஆபிரகாமே अब्राहम நீ போன வழியில நான் உன்னை காத்தேன் तेरे जाने आने रास्ते पे मैंने संभाला, விடுதலை ஆக்கினேன் तुझे छुटकारा दिया, வெற்றி அடைந்தாய் तू जय पाया, இழந்த சகல நன்மைகளையும் நீ திருப்பி கொண்டாய் खोए हुए हर एक बातों को तूने वापस पाया। அது நீ அல்ல நானே அதை செய்தேன் அப்படிங்கிற ये तू नहीं बल्कि मैंने तुझे दिया है। இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருமே யோசிக்கணும் आज हम हर एक सोचेंगे இது வரைக்கும் கர்த்தர் தான் எனக்கு வெற்றி தந்திருக்கிறார் अभी तक प्रभु ने मुझे जय दिया है। ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் हर एक दिन में हमें वो संभालता है, हर क्षण में संभालता है। நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபை यदि मैं नंगेपन में नहीं हूँ यह उसका अनुग्रह है। ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தார் बहुत बड़े आशीष को प्रभु ने दिया है இப்போ அவருக்கு ஒரு மனதுல திருப்தி और उसको एक मन में बहुत बड़ी खुशी। இப்போ ஆபிரகாமுடைய அடுத்த பாயிண்ட் அவர் கேக்குறாரு अब्राहम का अगला सवाल वो पूछ रहा है 15வது அதிகாரம் 5வது வசனத்துல 15वां अध्याय का 5वां वचन। அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். இல்ல 2வது வசனம் வாசிக்கலாம் दूसरा वचन। அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். अब्राहम ने कहा, हे प्रभु यहोवा, मैं तो निर्वंश हूँ और मेरा घर का वारिस यह दमशक वासी एलिएजर होगा। अंत तू मुझे क्या देगा? இப்போ ஆபிரகாம் சொல்றார் ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? अब प्रभु कहता है, अब्राहम कहता है प्रभु मुझे क्या देगा? எனக்கு இந்த பொருள் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு मुझे ये सारी चीज तो मिल चुकी है முக்கியமான ஆசீர்வாதம் எனக்கு குழந்தை இல்லையே लेकिन मुख्य आशीष मेरा कोई संतान नहीं எனக்கு है। கிடைக்குமா? मुझे क्या मिलेगा? அப்பதான் கர்த்தர் அவனோடு இன்னும் அதிகமாக பேசுகிறார் तब प्रभु उससे अधिक बातें करता है। புதிய ஏற்பாட்டுல और नए नियम के अंदर ஒரு பெரிய ஆசீர்வாதம் एक नया एक आशीष இயேசு கிறிஸ்து சொல்றாரு பவுலும் சொல்றாரு यीशु भी कहता है और पौलुस भी कहता है। அதாவது தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு और जो तू सो रहा है मरे हुए में से जी उठ அப்பொழுது தேவன் உன்னை பிரகாசிக்க செய்வார் और तब तुझे प्रभु प्रकाशमान करेगा। இது எதை பற்றி சொல்ற என்னுடைய உள்ளான இருக்கிற மனுஷனை நீ எழும்பு அப்படிங்கிற ये हमारे मन के अंदर की बातों को कहता है तू उठ जा, நீ எழும்பு तू उठ जा। இப்ப ஆபிரகாமுக்கு குழந்தை வேணும் अब अब्राहम को संतान चाहिए, நமக்கு என்ன வேணும்? हमें क्या चाहिए? உள்ளான மனுஷன் பலப்படணும் अंदर का मनुष्य बलवान होना ஆண்டவரே, चाहिए। நான் எப்பொழுது நீர் நினைக்கிற அந்த நம்பிக்கையை அந்த விசுவாசத்துல நான் வளருவேன் हे प्रभु तू जो कहता है उस विश्वास में मैं कब बढ़ूं? என்ன தருகிறப்பா? आप कब देंगे मुझे? எனக்கு என்னது கிடைக்கும்? मुझे क्या मिलेगा? என்னது வேணும்? मुझे क्या चाहिए? என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் வளரணும் मेरा आत्मिक शरीर बढ़ जाए, நான் உண்மையே சார்ந்து இருக்கணும் मैं आप ही के भरोसे पे रहना இந்த चाहिए। எண்ணம் தான் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு உலக பிரகாரமாக
ஒரு பையன் பிள்ளை வேணும் அப்படிங்கிறாரு. और इसी विचार के बारे में अब्राहम कहता है दुनिया के रीति से मुझे एक बच्चा चाहिए। இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஏசப்பா எனக்கு உள்ளான மனுஷன்ல பலப்பட வேண்டும். आज हमें कहना है प्रभु अंदर मनुष्य के अंदर मुझे बल चाहिए। எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவர்? मुझे क्या मिलेगा प्रभु? அந்த ஆண்டவர் முதே வாக்கு கொடுத்திருக்கிறார். और प्रभु ने पहले इस बातों का वाग्दान दे दिया, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். मेरे ऊपर विश्वास करने वाला मर भी जाए तो बचाया जाएगा। அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை நீ இழந்தாலும் சரி உனக்கு அது கிடைக்கும். इसका मतलब तुम कुछ भी खो जाओ तो भी वो तुम्हें दिया जाएगा। இந்த நம்பிக்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ये भरोसा प्रभु हमें दिलाता है। அப்போ கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் தேவனால தான் கிடைச்சது. अब दिया मिला हुआ आशीष प्रभु के द्वारा ही मिला है। இன்னும் எனக்கு நிறைய கர்த்தர் தருவார். और भी बहुत सारी बातों प्रभु मुझे देगा அவரே தருவார். और वो भी वही देगा। இந்த நம்பிக்கையில தான் நான் ஆண்டவருக்குள்ள வளரணும். और इस भरोसे के साथ में हम प्रभु के अंदर रहना है। அதனால என்னுடைய கரத்துல இருக்குது எனக்கு தெரியணும். और पहले मेरे हाथों में प्रभु के मेरे साथ जो है वो प्रभु को जो पता होना चाहिए। நான் சொல்லணும், ஏசப்பா இதுவரைக்கும் எனக்கு எப்படி எல்லாம் நீ செய்திருக்கிறீர். मैं कहना चाहिए प्रभु अभी तक आपने ये कार्य मेरे लिए किया है, இன்னும் எனக்கு தரணும். और भी मुझे दीजिए। அதுக்கு பிறகு தான் ஆண்டவனை வெளியே கொண்டு வந்து சில காரியங்களை காண்பிக்கிறார். और उसके बाद प्रभु से ले आकर बहुत सारे बातों को दिखाता है। இதெல்லாம் உண்மையிலேயே அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வயசாயிட்டு और ये सब कैसे भरोसा कर सकते हैं? उम्र बीत चुका, இனி ஒரு குழந்தை பிறக்குமா? अब क्या कोई संतान होगा? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறார். और ऐसे एक मनुष्य को देखकर कहता है நட்சத்திரங்களை போல உனக்கு பிள்ளைகள் வரும். तारों के समान तेरे संतान होंगे। அது சாதாரணமல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பாங்க. और वो साधारण रीति पे नहीं, वो उजियाले के बच्चे होंगे லோகத்தின் பிள்ளைகள். और स्वर्ग के बच्चे हैं। கண்டிப்பா உனக்கு பிறக்கும் அப்படிங்கிறாரு. और वो जरूर तुझे जन्म होगा। இதெல்லாம் எப்படி அவரு நம்புதாரு பாருங்க. और ये कैसे उस बातों को भरोसा करता சரி है? ஆண்டவரே. ठीक है प्रभु। ஆனாலும் எத்தனை வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிஞ்ச பிறகுதான் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கையில கிடைக்கும். 25 वर्ष के बाद ही वो आशीष उसे मिलता है। தேவன் சொன்னபடியே அவர் செய்தார். प्रभु ने जैसा कहा वैसे ही किया। 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, और 6वें वचन में यदि देखें, 6வது அதிகாரத்துல उत्पत्ति का 6 अध्याय 14வது வசனத்துல நோவாவை பார்த்து ஒரு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 14 वचन के अंदर नूह को देखकर प्रभु कहता है, நீ குப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. इसीलिए तू गोपेर वृक्ष की लकड़ी का एक जहाज बना ले, उसमें कोठरियां बनाना और भीतर बाहर उस पर राल लगाना। அவன் செய்ய போகிற அந்த பேழை और वो जो बनाने वाला जहाज है அது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, वो केवल एक परिवार का नहीं, உலகத்துல अनेक மிருக ஜீவன்களை காக்கணும். दुनिया के बहुत सारे जानवरों को बचाना है। இது முடியுமா? क्या ये होगा? இது முடியணும் அப்படின்னா அவருக்கு எப்படி ஆபிரகாமுக்கு தெய்வம் சப்போர்ட் பண்ணாரோ அது மாதிரி பண்ணணும். और ये जैसे अब्राहम को प्रभु ने मदद किया वैसा होना चाहिए। ஒரு குடும்பத்துக்கு கூட और एक भी परिवार के தேவன் लिए, கூட இருந்ததுனால और प्रभु उसके संग था इसीलिए, அவரே இறங்கி செய்யாம இவன் மூலமாக ஒரு பெரிய பேழையை உருவாக்குகிறார். और उसी के द्वारा प्रभु उसके द्वारा एक जहाज को बनाता அது है। வெற்றி அடைந்தது. वो जय पाया है। அந்த பேழைக்குள்ள தண்ணி போகல, उस जहाज के अंदर पानी नहीं गया, தேவன் என்ன நினைச்சாரோ அதெல்லாம் அது பாதுகாப்பா உள்ள और இருந்தது. प्रभु ने जो चाहा उस सब कुछ उसके अंदर सुरक्षा में था। அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். और उसके विश्वास को प्रभु दृढ़ करता है। இந்த ஒரு குடும்பம் எடுத்த தீர்மானத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணினார். और उस निर्णय जो नोवा ने लिया था उसको प्रभु ने सफल किया है। ஒரு பெரிய பேழை, एक बहुत बड़ा அது जहाज, உள்ள தன்னுடைய குடும்பம், ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லா மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாம் அவர் காக்கப்படுது. और उसके अंदर सारा जहाज सारे जानवर संभाले जा रहे हैं। இதெல்லாம் வெற்றி அடைவதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நோவாவோட இருந்தார். और ये सब जय पाने का कारण प्रभु नूह के साथ में रहा। இப்போ இத போல 11வது அதிகாரம் நம்ம பார்த்தோம்னா, इसी तरह से यदि 11वां अध्याय को हम இங்க देखें, திரளான ஜனங்கள், और यहाँ पर बहुत सारे लोग, நிறைய பேர் बहुत सारे लोग ஒண்ணு சேர்ந்து एक साथ मिलकर நம்ம ஒரு கோபுரத்தை கட்டணும், हम सब एक बहुत बड़े गुम्मट நம்ம बनाएंगे, ஒரு பெரிய பட்டணத்தை கட்டணும், हम सब बहुत बड़े शहर को बनाएंगे, நம்ம எங்கேயுமே சிதறி போக கூடாது, இங்க வந்துடணும். हम कहीं भटकने जाना नहीं चाहिए, अब यहाँ पर लौटना है। ஆனா அது நடக்கல, नहीं, लेकिन वो बातें नहीं हुई, ஃபெயில் ஆயிட்டு. वो नाश हो गया। யோசிச்சு பாருங்க, திரளான ஜனங்கள் எடுத்த தீர்மானம் தோல்வி, लेकिन बहुत सारे लोगों का निर्णय नाश की तरह हो गया, ஆனா ஒரே ஒரு மனுஷன் செய்த காரிய வெற்றி. लेकिन एक मनुष्य का काम सफल हुआ है। நோவா செய்த பேழை
அவர் என்ன நினைச்சு செய்தார் அப்படி வெற்றி அடைஞ்சிட்டார். नूह ने जो विचार के साथ वो जहाज बनाया उस पे वो जय पाया, நிறைய பேர் சேர்ந்து செய்த வேலை வெற்றி அடையல. लेकिन बहुत सारे लोगों ने विचार में जो गुम्मट बनाने का विचार किया वो नाश हो गया। என்ன காரணம்? क्या कारण है? கர்த்தர் அவங்களோட இல்ல. प्रभु उनके साथ नहीं था அவங்க செய்த வேலையும் தேவனுக்கு பிடிக்கல. और वो सब प्रभु जो कर रहे हैं, वो जो कर रहे थे वो प्रभु को पसंद नहीं அவருக்கு है, இஷ்டமே கிடையாது. उसको चाहता नहीं था, அதனாலதான் அந்த காரியம் வாய்க்காமல் போய்விட்டது. इसीलिए वो कार्य वहां पर सफल नहीं ஆனா, हुई। நோவா செய்த வேலை கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. लेकिन नूह करने वाला काम प्रभु के लिए पसंद था, கர்த்தரோடு இருந்தார், प्रभु नूह के साथ रहा வெற்றி அடைந்தது. और जय पाए। இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். आज हम भी ऐसे ही हैं, நிறைய பேர் செஞ்சோம், கொஞ்சம் பேரும். और बहुत सारे हो या कम हो, தேவன் என் கூட இருந்தாதான் காரியம் வெற்றி ஆகும். प्रभु यदि मेरे संग है तो कार्य सफल होगा, அவர் கூட இருந்தாதான் பெரிய ஆசீர்வாதம். और वो साथ रहेगा तो कार्य सफल होगा। அதாவது மெஜாரிட்டி இல்ல, ஒரு தனி நபர் ஆனாலும் சரி கர்த்தர் கூட இருக்கணும். और वो अधिक से अधिक नहीं, थोड़े भी रहेंगे तो काफी है। மோசேனுடைய தாயார பாருங்க, मूसा की माता को देखिए, அவளுடைய தீர்மானம், उसका निर्णय, அந்த குடும்பம் वो परिवार என் பிள்ளைய காப்பாத்தணும். मेरे बच्चे को संभाल ले, ஒரு பெரிய பேழை அவன் செய்துட்டான், இவ ஒரு சின்ன பேழை தான் செய்தா. और वो बहुत बड़ा जहाज बना लिया, इसने तो छोटा सा एक बक्सा बनाया। ஆனா பாருங்க, தெய்வம் கூட இருந்ததுனால அது வெற்றி அடைஞ்சது. लेकिन प्रभु संग था इसलिए वो भी जय हुआ है। இன்னைக்கு நம்மளும் கர்த்தரோட நடக்கணும். आज हमें भी प्रभु के साथ चलना है। சொல்லணும், ஆண்டவரே நான் செய்கிற வேலையில நீங்க கூட இருக்கணும். हमें वो कहना है, प्रभु मैं जो काम करता हूँ उस पे आप साथ रहिए। நோவா சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்துட்டேன். नूह कहता है, प्रभु जैसा आपने कहा वैसे ही मैंने किया। ஆனா மோசேனுடைய அம்மா लेकिन मूसा की माँ என்ன சொல்ல முடியாவா? वो क्या कह सकती है? வாக்கு தத்தங்களை நினைத்து, वो वागदान को सोचकर, ஆண்டவரே என் பிள்ளை நீர் நினைத்த காரியத்தை செய்யணும். हे प्रभु मेरा बच्चा आपका विचार को पूरा करना चाहिए, நீர் நினைக்கிற அந்த வெற்றியை என் பிள்ளை செய்யணும். और आप जो सोचते हैं उस कार्य को मेरा बच्चा उसे पूरा करना இந்த चाहिए। தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். और इस निर्णय को प्रभु ने स्वीकार किया। அப்படி இல்லன்னா மோசே உண்மையிலே பிழைக்க முடியாது. और ऐसा नहीं है तो मूसा जरूर बच नहीं पाएगा, ஏன்னா அது முதலைகள் நிறைந்த அந்த நதி. क्योंकि वो पूरा नदी के अंदर पूरा मगरमच्छ से भरा हुआ है। ஒருவேளை அதுக்கு காப்பாத்தினாலும் ராஜா கண்ணுக்கு பட்டு அவன் கொலை செய்துருவான். अगर वो उससे बच भी जाए तो राजा के नजर में पड़ा तो राजा मार डालेगा। கர்த்தர் கூட இருந்தாரா, துணை இருக்காரா, வெற்றி தான். प्रभु साथ में है, उसके संग में है तो वो जरूर जय देगा। தனி நபரா இருந்தாலும் சரி, அவ எதை நினைச்சாலோ அது வெற்றி அடைஞ்சிடும். और वो अकेला क्यों ना रहे, फिर भी प्रभु ने जो सोचा है वो पूरा करता है। பாபேல் கோபுரத்துல பலன் இருந்தது, ஆள் இருந்தது, அறிவு இருந்தது, ஆனா வெற்றி அடையல. बाबेल के उस जो गुम्मट के लिए बनाने के समय पर सामर्थ्य बहुत बुद्धि थी, लेकिन जय नहीं हुआ, ஆனா முடியல. वो पूरा नहीं हुआ। காரணம் தெய்வம் அவர் கூட இல்ல, அவன் செய்த வேலை தேவனுக்கு பிடிக்கல. क्योंकि प्रभु उनके साथ नहीं था और प्रभु उसके कार्य को पसंद नहीं करता था। அவன் தேவன் என்னதான் என் மேல என்ன விரும்புகிறார் என் குடும்பத்துல, प्रभु मुझसे क्या चाहता है मेरे परिवार के लिए, நான் நன்றி சொல்லணும், அது போதும் அவருக்கு. मैं धन्यवाद करना है, बस वो काफी है। எல்லாத்துலயும் சொல்லிட்டு சரி ஏசப்பா நான் அன்னைக்கு போறேன், எனக்கு கூட வாங்க. और प्रभु से कहना है, प्रभु आज मैं जा रहा हूँ, मेरे साथ चलिए। நீங்க வந்தா போதும், அது ஆசீர்வாதம். आप आएंगे तो काफी है, वो सफल होगा। மோசே ஒரு முறை சொல்றாரு, मूसा एक बार कहता है, ஆண்டவரே ஜனங்கள்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, हे प्रभु लोगों ने गलतियां कर दी அதனால கோபம் அடைஞ்சு எங்களை விட்டு வராம இருந்துறாதீங்க. और इसलिए क्रोध में हमसे दूर मत हो जाइए। நீர் வரலன்னா எனக்கு போக முடியாது. आप नहीं आएंगे तो मैं आगे नहीं बढ़ सकता। மோசே சொல்றாரு, நீங்க வந்தாதான் போவேன். और मूसा कहता है, आप आएंगे तो मैं आगे बढ़ूंगा। காலையில சொன்ன ஏசப்பா நீங்க என் கூட வரண்டான். आज हमें कहना है, प्रभु आप मेरे संग आइए। என் கூட இருந்தாச்சு நான் என்ன வேலை செய்தாலும் அது ஆசீர்வாதம். आप मेरे साथ रहेंगे तो आप कुछ भी कहेंगे तो मैं करूंगा। மனுஷனும் தேவனும் சேர்ந்து செய்கிற ஒரு காரியம், और मनुष्य और प्रभु साथ में करने वाला एक काम, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். यही बहुत बड़ी आशीष ஏசாயா है। 43வது அதிகாரம் यशायाह का किताब उसका 43 18 19 வாசிக்கலாம். 18 और 19 पढ़ेंगे। முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். अब बीती हुई घटनाओं का स्मरण मत करो, न प्राचीन काल की बातों पर मन लगाओ।
देखो मैं एक नई बात करता हूँ, वह अभी प्रकट होगी, क्या तुम उसी से अनजान रहोगे? मैं जंगल में एक मार्ग बनाऊंगा और निर्जल देश में नदियां बहाऊंगा। 43வது அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தை அடையாளப்படுத்தும். और 43वां अध्याय यूहन्ना के पुस्तक को नए नियम में दोहराता है। யோவான் எழுதின சுவிசேஷத்துல கிறிஸ்து எப்படி கிரியை செய்கிறாரோ அதே போலதான் 43வது அதிகாரத்துல அந்த வல்லமை நாம் பார்க்கலாம். और मसीहा यूहन्ना के किताब में जो बातों को प्रकट करता है वही बातों को हम 43 में यशाया में देख सकते हैं। யோவான்ல ஓமானமே இல்ல, और यूहन्ना के अंदर कोई दृष्टांत नहीं है, எல்லாம் ஓப்பனா பேசுறார் ஆண்டவர். और सीधे से सीधे प्रभु बातें करता है, ரெண்டாவது ஆவிக்குரிய பிரகாரமா பேசுறார், आत्मिक रीति से बातें करता है। ரொம்ப சேலஞ்சான நிறைய காரியம் யோவான்ல தான் நடந்திருக்கு. और बहुत सारे एक दृढ़ का कार्य वहां पर यूहन्ना में दिखाता है। மத்தேயு, மார்க்கு, லூக்காவுக்கு தெரியாத காரியம் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். मत्ती, मार्क, लूक को जो बातें बताया नहीं गया था वो बातें यूहन्ना ने लिखा है। பெரிய பெரிய அதிசயம் எல்லாம் அங்கதான் நடந்தது. बड़े बड़े अद्भुत कार्य प्रभु ने वहीं पर दिखाए। காலையில கர்த்தர் நம்மள பார்த்து சொல்றாரு, और इस सुबह में प्रभु हमसे कहता है இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில ஊழியத்துல என்ன நடந்ததோ அது உன் வாழ்க்கையில நடக்கும். यीशु के जीवन में जो बातें हुई है वो तुम्हारे जीवन में भी होगा। முந்தினதைகளை நினைக்க வேண்டாம், और पुरानी बातों के ऊपर विचार न कर, பூர்வமானவைகளை நீ சிந்திக்காத. और पुरानी बातों के ऊपर तू सोच मत। ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், देख मैं नई बातें करता हूँ, இப்பொழுதே அது தோன்றும். वह अभी प्रकट होगी। தோன்றும் அப்படின்னா உருவாகும், अब प्रकट होगा मतलब अभी वो रचा जाएगा சிருஷ்டிக்கப்படும். और सृष्टि किया जाएगा। நீங்கள் அதை அறிவீர்களா? और தெரியுமா? அது क्या तुम उसे जानते, उसे पहचानते हो? உங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நடக்க போது தெரியுதா? और तुम्हारे परिवार में ऐसा एक आशीष की बातें होने वाली है। கர்த்தர் சொல்கிறார் ஏசாயா மூலமாக, प्रभु कहता है यशाया के द्वारा, புதிய ஏற்பாடுல நடந்தது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்க போகிறது. नए नियम के अंदर हुई है, आज हमारे जीवन में ये बातें होगी। தெரியுமா? உனக்கு புதிய காரியம்லாம் உன் வீட்டுல நடக்க போகுது. क्या तुम्हें पता है नया कार्य तुम्हारे जीवन में होने वाला है? வனாந்திரத்துல வழி, और जंगल में मार्ग खुलेगा, இது வரைக்கும் யாருமே போகாத ரூட்ல நீ போவ. और ऐसे मार्ग में तू जाएगा जहां पर अब तक कोई नहीं गया। ஆண்டவர் முன்ன போனாதான் முடியும், प्रभु आगे जाएगा तो ही होगा, இல்லன்னா நமக்கு அது வழி தெரியாது. नहीं तो हमें वो सफर पता नहीं चलेगा। தேவன் எனக்கு முன்பாக நடந்து செல்வார். लेकिन प्रभु मेरे आगे चलता रहता है। அடுத்தவர் சொல்கிறார் அவாந்தர வெளியிலே ஆறுகள். उसके बाद कहता है निर्जल देश में नदियां बहाई जाएगी। பெரிய அதிசயம், அதாவது வறண்ட பூமியில தேவன் நீரூற்றுகளை உருவாக்குகிறார். और सूखे भूमि में प्रभु वहां पर पानी का सोता को खोलता है। எல்லாம் இது நடக்குமா? और क्या ये बातें होगी? நம்ம யோசிச்சு பார்ப்போம், இப்படி எல்லாம் நம்ம வீட்டுல இப்படி பிளான் இருக்கு, और हमारा घर में ऐसा ऐसा विचार है, ஆனா இந்த இவ்வளவு பணம் இருந்தா இது நடந்துரும், और ऐसा पैसा रहेगा तो इतना कार्य होगा, இல்ல இப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு ஒத்தாசையா இருந்தா இது நடந்துரும். और ऐसे प्रभु सहायक रहेगा तो ये कार्य पूरा இது होगा। நம்முடைய தீர்மானம். ये हमारा निर्णय है। ஆனா ஆண்டவர் சொல்ற இல்ல, வழியே இல்லாட்டாலும் நான் உனக்கு வழி காமிப்பேன். प्रभु कहता है कोई मार्ग नहीं है तो भी मैं तुम्हारे लिए मार्ग खोलूंगा। ரெண்டாவது, வறண்டு போன பூமி, வழியே இல்ல, और அங்க தண்ணியை கர்த்தர் தருவார். सूखा भूमि है वहां पर प्रभु जल देगा। இதுதான் தேவனுடைய ஒரு அற்புதமான ஒரு செயல். और यही प्रभु का एक अद्भुत काम है। இந்த வசனத்தை அப்படியே நாம என்ன செய்யணும்? நம்பி விசுவாசித்து, சரி ஆண்டவரே நீர் செய்ய போகிறதை நான் காணணும்னு சொல்லணும். और हमें कहना है प्रभु आप जो कार्य करने वाले हैं उसे मैं देखना चाहता हूं। 21ல சொல்லுகிறார் நம்மள பார்த்து, 21 में कहता है हमें देखकर, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், और इस प्रजा को मैंने अपने लिए बनाया है, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். और वे मेरी गुण अनुवाद करें। அப்ப யாரு துதியை சொல்றது? कौन उसकी स्तुति करेगा? தேவனுடைய ஜனம், அவர் ஏற்படுத்தினவர்கள். और प्रभु ने जिसको चुना है वो लोग। அப்ப நானா தேவ சமூகத்துல வரல, और मैं खुद प्रभु के समूह में नहीं அவரே गया, என்னை அவரை ஆராதிக்கிறதுக்கு தொழுது கொள்வதற்கு என்னை தெரிந்து கொண்டார். और उसी ने मुझे उसकी आराधना स्तुति करने के लिए चुन लिया। அப்ப நான் அவரை தொழுது கொள்வேன், अब मैं उसको नमन அவருக்கு करूंगा, நன்றி சொல்லுவேன். उसको धन्य कहूंगा। நான் எதிர்பார்த்த காரியம் நடக்காத போல இருந்தாலும் அது நடக்கும். और मैं जो कार्य पूरा नहीं हो पाएगा वो भी वो पूरा करेगा। ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு ஒரு என்ன சொல்றாருன்னா,
இவங்க வாழ்க்கையில அவங்க நன்றி சொல்லுவாங்க, और इनके जीवन में ये धन्य कहेंगे எனக்கு துதி சொல்லுவாங்க. और मुझे स्तुति कहेंगे। யாரு துதி சொல்லுவா? कौन स्तुति कहेगा? வெற்றி அடைந்தாதான் நம்ம துதி சொல்லுவோம். जो जय पाते हैं वही स्तुति कहेंगे। ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, இவங்க கண்டிப்பா எனக்கு நன்றி சொல்லுவாங்க. इसीलिए कहता है कि ये लोग मेरी धन्यवाद जरूर करेंगे। கர்த்தர் எனக்கு துணை நிற்கும்போது சகலமும் நன்மைக்காகவே நடக்கும். प्रभु जब मेरे संग है तो सब कुछ भलाई के लिए होता है। 25வது வசனத்தில் சொல்லுகிறார், 25वां वचन में लिखा है, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். मैं वही हूँ जो अपने नाम के निमित्त तेरे अपराधों को मिटा देता हूँ உன் பாவங்களை எல்லாம் நினைக்கவே மாட்டேன். और तेरे पाप को स्मरण न करूंगा। எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம். कितना आशीष का वचन है। உன் பாவத்தை நினைக்க மாட்டேன், मैं तेरे पाप को स्मरण नहीं करूंगा எதெல்லாம் மீறினியோ அதையும் நான் மன்னிச்சிருவேன். और जिस बातों को तूने उल्लंघन किया उसको भी मैं क्षमा करूंगा। ஆண்டவர் நமக்கு முன்னால வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். प्रभु हमारे आगे खड़े रहकर हमें मदद करता है தேவன் என் கூட இருந்தாதான் ஆசீர்வாதம். और प्रभु मेरे साथ में है तो आशीष है। 2 நாளாகமும் 19வது அதிகாரம். दूसरा इतिहास का 19वां अध्याय। இதுல கர்த்தர் ஒரு நல்ல தீர்க்கதரிசியோட ஒரு காரியத்தை பேசுகிறார். प्रभु भविष्यद्वक्ताओं के द्वारा एक बात को बताता है। 11வது வசனம், 11वां वचन, இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். 2வது காரியம் 19 में 19 2 वचन पढ़ेगा। दूसरा वचन, அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? சரி போதும், இல்ல இந்த வாசிக்கலாம் हिंदी में। तब हनानी नामक दर्शी का पुत्र याहू योशवापत राजा से भेंट करने को निकला और उसी से कहने लगा, क्या दुष्टों की सहायता करनी और यहोवा के बैरियों से प्रेम रखना चाहिए। इसी काम के कारण यहोवा की ओर से तुझ पर क्रोध भड़का है। யோசபாத் ராஜா अब எங்க வரக்கூடாதோ அங்க வந்திருக்கிறார். योशपात राजा जहाँ नहीं जाना चाहिए वहाँ चला ஆனா गया। தேவனுக்கு பயந்த மனுஷன், प्रभु का भय मानने वाला, அவருக்கு நிறைய காரியங்களை கர்த்தருக்காக செய்திருக்கிறார். प्रभु के लिए बहुत सारे कार्य को उसने किया है, ஆனா இப்போ ரூட் மாறுது. लेकिन अब उसका रास्ता पलट गया। தீர்க்கதரிசியாகிய யெகூ வந்து சொல்லுகிறாரு, अब भविष्यद्वक्ता यहू कहता है, யோசபாத்தை பார்த்து சொல்றாரு, योसफात को देखकर कहा, நீர் நல்ல ஆளுதானே, और तू तो अच्छा है, தேவ சத்தம் உங்களுக்கு தெரியுமில்ல, प्रभु की आवाज को तू पहचानता है, இந்த துன்மார்க்கனுக்கு நீ துணை நிக்கலாமா? क्या इस दुष्ट के लिए तू सहारा बन सकता है? எதனால நீ வந்த? क्यों यहाँ पर तू आया? உன் மேல எனக்கு கோபம் தான். तेरे ऊपर मेरा क्रोध है। 3வது வசனம் சொல்லுது, तीसरा वचन में कहता है, நீ முற்காலத்துல நிறைய நன்மையான காரியத்தை செய்தாய், तो भी तूने बहुत सारी भलाई चीजों को पहले किया था। அவன் செய்த ஒரு நன்மையை சொல்றாரு பாருங்க 3வது வசனத்துல। तीसरे वचन में उसके भलाई की एक बात को बताता है, ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். तो भी तुझ में कुछ अच्छी बातें पाई जाती है। तूने तो देश में से अशुरों को नष्ट किया और अपने मन को परमेश्वर की खोज में लगाया है। बस நீ இப்ப தப்பு பண்ணிருக்க, तूने अभी गलती की है, காத இடத்துல வந்து நிக்க, जहाँ तू नहीं होना चाहिए वहाँ पर खड़ा है, ஆனா அன்னைக்கு தேவ சித்தத்தை நீ நிறைவேற்றின, लेकिन उस दिन में प्रभु की इच्छा को तूने पूरा किया, அதனால கர்த்தர் உன்னை காத்துக்கொண்டார். इसीलिए प्रभु तुझे बचा लेता है। தேவனுடைய பிள்ளைகள் அந்த தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க ஆரம்பத்துல, प्रभु के बच्चों ने जो निर्णय लिया उस समय पर, இந்த விஷயத்துல யோசபாத் சரியான ஒரு நிர்ணயம் பண்ணாரு. उस विषय में योसपात ने एक अच्छा निर्णय लिया, தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். प्रभु की मर्जी को पूरा किया। இப்போ ஒரு தப்பு பண்ண ஒரு
தவறான மனுஷன் கூட போய் இருக்கிறாரு. लेकिन अब एक गलत व्यक्ति के साथ जाकर बैठा है। கர்த்தர் சொல்றாரு, நீ பாரு முன்னால நீ நல்லது செய்ததை பத்தி, அதனால கர்த்தர் இந்த விஷயத்துல உன்னை விட்டு வச்சிருக்கிறார். और प्रभु वो कहता है कि तू पहले भलाई काम किया, इसीलिए प्रभु तुझे छोड़ के रखा है, அதனால தான் உன் மேல தயவு வச்சிருக்கிறார். इसीलिए तेरे पर दया किया है। யோசபாத்துக்கு ஒரு சந்தோஷம். अब यहोशापात को एक खुशी की बात, ஓ, தேவன் என் கூட இருக்கிறார். क्या प्रभु मेरे साथ है? தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். प्रभु उन लोगों को देखकर कहता है, பாருங்க, தேவன் லஞ்சம் வாங்க மாட்டாரு. देखो प्रभु जो है वो कोई किसी से कुछ रिश्वत नहीं लेता। அதை வாசிக்கலாம். 7வது வசனத்துல 7वां वचन को पढ़ेंगे। ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். अब यहोवा का भय तुम में बना रहे, चौकसी से काम करना, क्योंकि हमारे परमेश्वर यहोवा में कुछ भी कुटिलता नहीं है, और ना वह किसी का पक्ष करता और ना घूसे लेता है. யோசபாத் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றான். और यहोशापात अपने बच्चों को देखकर कहता है, தன் ஜனங்களை பார்த்து, अपने लोगों को देखकर, நம்ம ஆண்டவரை ஏமாத்த முடியாது. हम प्रभु को फंसा नहीं सकते, லஞ்சம்லாம் செல்லாது. ना ही वो घूस लेता है, எதுவுமே அவர்ட்ட ஒண்ணும் மறைக்க முடியாது. उससे कोई बात छुपाई नहीं जा ஆனா सकती। அவர் நம்ம மேல இரக்கமா வச்சு நம்ம கூட இருக்கிறார். लेकिन हमारे ऊपर दया के कारण वो हमारे साथ है, அதனால தைரியமா இருந்து வேலை செய்யுங்க. इसलिए धैर्य से रह के काम करो। கடைசி வசனத்துல ஒரு தெளிவான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். आखिरी बातों में वचन में एक बात को कहता है, இதோ ஆசாரியர்கள் எல்லாரும் நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். हे याजकों सब लोग प्रभु के लिए प्यारे बनो, எல்லாரும் நியாயத்தையும் நீதியையும் நீங்க செய்யணும். सब लोग न्याय और धार्मिकता की बातों को करो। தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தியோகத்துல உத்தமமா இருக்கணும். प्रभु ने जो काम तुम्हें दिया है उस पे सच्चाई में रहो। உன்னுடைய தனி வாழ்க்கையில ஜெபம், உன் குடும்ப ஜெபம், எல்லாத்துலயுமே நீங்க பலமா இருங்க. तुम्हारे अकेलेपन के जीवन में प्रार्थना, परिवार का प्रार्थना, सब में प्रभु के संग रहो। திடமனதா இருந்து காரியம் செய்யுங்க. दृढ़ मन के साथ रहकर कार्य को सफल करो। உத்தமனுக்கு கர்த்தர் துணை. और जो नेक मन का है उसका प्रभु उसका सहारा है। யோசபாத் சொல்றாரு, நான் உத்தமனா இருக்கப்ப என்னை விட்டுட்டாரு. और यहोशापात कहता है कि जो मैं भले मनुष्य हूँ इसीलिए प्रभु मुझे छोड़ அதனால दिया, என் கண்ட்ரோல்ல இருக்கிற அத்தனை ஜனங்களையுமே கர்த்தர் காப்பாற்றுறார். इसीलिए मेरे साथ में रहने वाले हर एक को प्रभु संभालता है। தைரியமா இருங்க. धैर्य से रहो, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. और यह उत्तम मन वालों के लिए प्रभु सहारा है, அவர் கூட இருந்தாதான் போதுமே. और वो साथ रहेगा तो काफी है, அவர் மறக்கவே மாட்டார். और वो कभी नहीं भूलता। ஆபிரகாமோடு கூட இருந்தார், வெற்றி அடைந்தார். अब्राहम के साथ रहा, वो जय पाया। நோவாவோடு கூட இருந்தார், வெற்றி அடைந்தார். नूह के साथ प्रभु रहा, वो जय पाया। மோசேனுடைய தாயோடு கர்த்தர் இருந்தார், வெற்றி அடைந்தார். और मूसा के माँ के साथ प्रभु था, इसीलिए वो जय पाया। காலை வேளையில கர்த்தர் நம்ம சொல்றாரு, आज प्रभु हमसे कहता है, பயப்படாத, डरना नहीं, நான் உனக்கு பலமா இருப்பேன், கேடகமா இருப்பேன். मैं तुम्हारे लिए सामर्थ और ढाल हूँ। நம்ம இருதயமே நம்ம சொல்லணும், हमारा मन हमसे कहना चाहिए, கர்த்தர் உத்தமனுக்கு துணை. प्रभु जो भले मनुष्य के लिए प्रभु सहारा है। எப்படி உத்தமம்? कैसा भला मनुष्य बन सकते தேவனே हैं, நம்மை உத்தமனாக वो மாற்றுகிறார். प्रभु ही हमें उत्तम बना सकता பவுல் है। புதிய ஏற்பாட்டுல தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, पौलुस तीमोथी को देकर कहता है, தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்கணும். प्रभु के समूह में तू एक धर्मी बनकर है, வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் போதனையிலும் நீ உத்தமமா இருக்கணும். और प्रचार करने में, प्रार्थना करने में, हर एक बातों में तो उत्तम मन का रहना। யோசபாத் அன்னைக்கே சொல்றாரு, கர்த்தர் உத்தமனுக்கு துணையா और இருக்கார். यहोशापात ने उस दिन में कह दिया कि प्रभु भलाई करने वाले के साथ रहता है। காலையில தேவன் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் உத்தமமா இருக்கிறீர்கள். ये सुबह के समय में प्रभु हमसे कहता है, उत्तम मन से रहे, கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். प्रभु तुम्हारा सहारा करेगा। சூழ்நிலையை பார்க்காத, परिस्थिति को न देख, அது வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, वो कोई जंगल भी क्यों ना रहे, தண்ணி இல்லாத இடம்தான் பரவாயில்ல, और ऐसा जमीन क्यों ना हो जिसपे कोई पानी रहा ही नहीं हो, கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார், தண்ணியையும் தருவார். प्रभु उसके लिए सड़क भी देगा और उस पे जल भी बरसाएगा। கடைசில ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். आखिर में एक वचन को पढ़कर प्रार्थना करेंगे। 1 சாமுவேல் 14வது அதிகாரம் पहला सैमुएल का 14वां अध्याय 6வது வசனம், 6 वचन, 14:6. 14 के अंदर 6। யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை வாலிபனை நோக்கி, நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். तब योनातन ने अपने हथियार ढोने वाले जवान से कहा, आ
हम उन खतना रहित लोगों की चौकी के पास जाए, क्या जाने यहोवा हमारी सहायता करे, क्योंकि यहोवा के लिए कोई रुकावट नहीं कि चाहे तो बहुत लोगों के द्वारा चाहे थोड़े लोगों के द्वारा छुटकारा दे। என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை அவன் செய்தான், தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான். अपने इस हथियार ढोने वाले से वो कहता है, कितना वागदान की बातों को कहता है। சத்துரு நிறைய பேர் வந்து உட்கார்ந்திருக்கான். शत्रु तो बहुत सारे हैं, நம்மகிட்டயும் ஆள் இருக்கு. हमारे पास भी लोग हैं। உங்க அப்பா இங்க ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்காரு. मेरा पिता उस जगह पर युद्ध के लिए बैठा है, ஆனா யோனத்தான் சொல்றாரு, लेकिन योनातान कहता है நிறைய பேர் போடணும் அவசியம் இல்ல, बहुत सारे लोग जाने की जरूरत नहीं है, நிறைய பேரை வச்சு வெற்றி தருவார். बहुत से भी लोगों से जय दे सकता கொஞ்சம் है, பேர் போனாலும் வெற்றி தருவார். थोड़े लोग जाएंगे तो भी जय देगा, வெற்றி தருகிறது ஆண்டவர். क्योंकि जय उसका है, प्रभु का है। போமா, நம்ம ரெண்டு பேரும் போமா. क्या हम दोनों जाएंगे? அந்த வேலைக்காரன் சொல்றான், நீங்க போனா நானும் வரேங்க. और वो नौकर कहता है, आप जाएंगे तो मैं भी चलूंगा। அந்த நம்பிக்கையோட அந்த கூட்டத்துல போகும்போது என்ன நடக்கு? और वो भरोसे के साथ जब उस युद्ध में जाते हैं तो क्या होता है? சத்துருக்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி அவங்களே செத்துட்டாங்க. शत्रु एक दूसरे को मार कर वही मर गए। இவங்க காலி இந்த வாசனம் தேவன் கொஞ்ச பேரை கொண்டு நம்மளை மீட்பார். और प्रभु थोड़े से लोगों को लेकर जाकर संभालेगा। நம்ம உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க, हम वागदान किए हुए हैं, நாம் தேவனுடைய பிள்ளை. हम प्रभु के संतान हैं। வான்னு சொன்னோனே அவனு வாங்க. आ करके कहा तो वो आ चले गए। இவன் பட்டயத்தை பிடிச்சிட்டு போறான், கூட்டம் தானாகவே அழிஞ்சு போகுது. और ये तलवार लेकर जाता है, वो झुंड नष्ट हो रहा है। கர்த்தர் நமக்கு துணை நிக்கும்போது எல்லாத்துலயும் கர்த்தர் நமக்கு வெற்றி और தருவார். जब प्रभु हमारा सहारा बनता है, वो सब चीजों में जय देता है। கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். प्रभु को धन्यवाद कहें। ஆண்டவரே நீர் என் கூட வரணும். प्रभु आप मेरे साथ आइए। கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நான் காத்திருக்கணும். प्रभु के समूह में इंतजार करेंगे। அவர் கூட இருந்தா எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். और वो यदि साथ हैं तो सब चीजों में जय है। கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். प्रभु के समूह में हम प्रार्थना करेंगे। எல்லாரும் கண்ணை மூடி हम கர்த்தரை நோக்கி सब अपने आंखों को बंद करके प्रार्थना இந்த करें। காலையில கர்த்தர் சொல்கிறார், और ये सुबह के समय में प्रभु कहता है, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. उत्तम मन वाले के लिए यहोवा सहारा है। उत्तमन? कौन ही उत्तम है? யார் தேவன் அழைத்தாரோ அவர்களே உத்தமம். और जो प्रभु को पुकारते हैं वही धर्मी है। அவர் யாரை அழைத்தாரோ அவங்களும் உத்தமன். और जो जिनको प्रभु ने बुलाया है वो भी उत्तम है। இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். आज सुबह के समय में प्रभु की ओर देखें। ஆண்டவரே உத்தமமான வழியில விவேகமாய் என்னை நடத்து. हे प्रभु, उत्तम मार्ग में मुझे बुद्धि से चला। தாவீது சொல்றாரு, दाऊद कहता है, உத்தமமான வழியில என்னை விவேகமாய் நடத்து. उत्तम मन से मुझे विवेक के अनुसार चलने दे। எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர்? कब मेरे घर पर आप आएंगे? நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் मैं நடப்பேன். आपके समूह में उत्तम मन से चलूंगा। நாமளும் சொல்ல, ஏசப்பா நானும் உத்தமமாக हम भी कहेंगे, प्रभु मैं उत्तम मन से चलूंगा। நீர் என் வீட்டுக்கு வரணும். आप मेरे घर पर आइए। கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் அதிசயமாக வாக்கிய பண்ணுவார். प्रभु हमारे कार्य को अद्भुत रीति से करता है। வனாந்தரமானாலும் வழி கிடைக்கும். वो जंगल भी क्यों ना रहे, वो हमारे लिए मार्ग खोलेगा। காய்ந்து போன பூமியா இருந்தாலும் தண்ணீர் सूखी நிரம்பும். भूमि भी हो तो भी वो हमारे लिए जलदारी बनेगा। கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், प्रभु ने अब्राहम को देखकर कहा, உன்னதமானவர் தான் உனக்கு வெற்றியை கொடுத்தார். और जो जो स्वर्ग में रहता है उसने तुझे जय दिया है। நமக்கு இதுவரைக்கும் கர்த்தர் தான் நமக்கு வெற்றியை தந்தார். आज भी प्रभु यहोवा ने हमें से छुटकारा दिया है। மனதார நன்றி சொல்லு. हम प्रभु को धन्यवाद कहेंगे। धन्यवाद நன்றி यीशु, தகப்பனே. धन्यवाद पिता। நிறைய எனக்கு நன்மை செய்தீர். बहुत सारे भलाई आपने किए நிறைய हैं, அற்புதம் செய்திருக்கிறீர். अभी तक बहुत सारे भलाई किए இன்னும் हैं, அற்புதம் செய்வீர். और भी आप भलाई எங்களை करेंगे। நிறைய உத்தமனாய் உண்மையானவனாய் பார்க்கிறீர். आप ही मुझे उत्तम और धर्मी करके देखते हैं। உம்முடைய நாமத்துக்குள்ளாக சகல ஜனங்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். आपके नाम के अंदर सारे लोग जिलाए जाएंगे। உம்முடைய நாமத்துக்குள்ளாக எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். आपके नाम के अंदर सारे लोग पवित्र किए கர்த்தருடைய जाएंगे। வசனமே சத்தியம். और प्रभु का वचन ही सत्य है। ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் எங்களை प्रभु பரிசுத்தப்படுத்தும். आपके वचन से सत्य मुझे स्थिर कीजिए। எங்களை உயிர்ப்பியும் தகப்பனே. हमें जिलाइए, நாங்கள் உம்மோடு நடக்கணும். हम आपके साथ चले। நீர் எங்களோடு துணை நின்றா நாங்கள் எல்லாத்திலும் ஜெயம் பெறுவோம். आप हमारे साथ खड़े रहेंगे तो हम सब चीजों में जय पाएंगे। நிச்சயமாக எங்களுக்கு துணை செய்யணும். जरूर आप मदद कीजिए। நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறேன். आप ऐसे करेंगे इसलिए धन्यवाद। நன்றி சொல்லுகிறேன் பிதா. धन्यवाद करते हैं காலை पिता। வேளையில கொடுக்கப்பட்ட வைக்கப்பட்ட ஒவ்வொரு
தசமாகங்களை இயேசுவோட நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். यहाँ पर रखी गई हर एक दसवांश के लिए प्रभु को धन्यवाद कहते அப்பா, हैं। நீங்கள் ஆசீர்வதிக்கணும். आप आशीष कीजिए। உம்முடைய கரத்தில வாங்கி உமக்காக நான் நன்றியோடு படைத்திருக்கிறேன். आपके हाथों से लेकर आपके हाथों में देते हैं ஓ, प्रभु। நீர் ஆசீர்வதித்தால் அது பெருகும். आप आशीष करेंगे तो वो बढ़ता जाएगा। 5 அப்பம் 2 மீன் वो 5 रोटी और 2 मछलियां உம்முடைய கரத்தில கொடுத்தார்கள். जब आपके हाथों में दिया ஓ, गया அது பெருகினது. अनेகர் பசியை वो ஆற்றப்பட்டது. बढ़ गया और बहुत सारे लोगों का भूख मिटाया गया। கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு. थोड़ा तेल थोड़ा सा आटा। தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணார், ஆசீர்வதித்தார், பெருகினது. भविष्यवक्ता ने आशीष किया वो बढ़ता गया। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். वैसा आशीष हर एक परिवार को आशीष कीजिए। நீர் துணை நின்றால் வெற்றி அடைவோம். आप साथ रहेंगे तो हम जय நீர் पाएंगे। வெற்றி அடைய செய்வீர், அதற்காக आप நன்றி जय சொல்கிறேன். दिलाएंगे इसलिए இயேசு धन्यवाद। கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। आनंद है मुझे यीशु